நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் இந்த இது நாம ஹேண்டிகேப்ட் இன் இந்தியா, பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இன் இந்தியா அப்படிங்கிற பற்றி ப்ரோக்ராம், பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு நூல் ஒன்று டி ரமாமணின்னு ஒரு அம்மா பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்துக்காக அவங்க பண்ண அந்த தீசிஸை புத்தகமாக்கியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த புத்தகத்தில் 9 அத்தியாயங்கள் இருந்திருக்காங்க அந்த அம்மா. 9 அத்தியாயத்தில் நமக்கு ஒரு 3-4 அத்தியாயம்தான் ரொம்ப முக்கியமான அத்தியாயங்களாக இருக்குது. மற்றதெல்லாம் மேலோட்டமான செய்திகள் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகளாக தான் இருக்கும். அதனால் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஒரு 3-4 அத்தியாயத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஒரு சாப்டரில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். அந்த அறிமுக அத்தியாயத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள் வைக்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி வைக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் நமக்கு சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், சிலது நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி இருக்கு. அதாவது மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் ஒரு அவசகுணத்தின் அடையாளமாகத்தான் கருதப்பட்டது. இது அந்த அம்மா சொல்லுது. இது தெரிஞ்ச விஷயம்தான். அவசகுணமாகத்தான் மாற்றுத்திறனாளிகள் கருதப்பட்டாங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு பகுதியில் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, வரலாற்று நோக்கில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா சொல்கிற சில விஷயங்கள் நம்ம கருத்தில் கொள்ளலாம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் ஓரளவு கருணையோடு தான் நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்படி அந்த அம்மா சொன்ன போது கூட பின்பகுதியில் அந்த அம்மாவே ஒன்று ஒத்துக்குது. சமண பௌத்த மதங்களின் எழுச்சிக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளின் நிலை கொஞ்சம் உயர்ந்தது அப்படிங்கிறத ஒத்துக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த அம்மா அதை பற்றி பேசும்போது அந்த ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லுது அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் மிக கண்ணியமாகவோ இதாகவோ நடத்தப்படல, ஆனால் ஓரளவு கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள். ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்காராம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பிறந்த உடனே கங்கையில வீசிடுவாங்க அப்படின்னு. அது இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, வரலாற்றுல தேடி பார்த்த போது எங்கேயும் அதுக்கான ஆதாரம் கிடைக்கல, எனவே அது உண்மைன்னு சொல்ல முடியல, ஏற்றுக்க முடியல அப்படிங்குது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் கருணையோடு நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது சில உதாரணங்கள் சொல்லுது. பகவத்கீதையில தர்மங்கள் 3 வகையாக பேசப்படுது, 3 அடிப்படையில் பேசப்படுது. காலம், தேசம், பெறுபவர் அப்படிங்கிற 3 அடிப்படையில் பேசப்படுது அப்படின்னு அந்த அம்மா மேலோட்டமா சொல்லிட்டு போகுது. அதுக்கு அடுத்தது அந்த அம்மா என்ன கேட்டதுன்னா, மகாபாரதத்துல யுதிஷ்டன்கிட்ட நாரதர் கேட்கிறார், பார்வையற்றவர்கள், கால் முடமானவர்கள், மற்ற மற்ற ஊனமுற்றவர்கள் இவங்களை எல்லாம் உங்க குடிமக்களா நீங்க ஏத்து நல்லபடி நடத்துவீங்களா அப்படின்னு கேட்கிறார். மேலும் அவர் ஒரு கேள்வி என்ன வைக்கிறாருன்னா, ஊனமுற்றவர்கள், போரால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்றவர்களும் மற்றவர்களையும் நீங்க உங்க குடிமக்களா வச்சுக்குவீங்க தானே அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்வியை அவங்க நல்லா நடத்துறாங்கிறதுக்கான அடையாளம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு கருத்தை முன்வைக்குது. அடுத்து அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, பௌத்த யானம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல
சில விஷயங்கள் சொல்லப்படுது. அது என்ன சொல்லுதுன்னா, சண்டாளர்கள், பார்வையற்றவர்கள், இதர ஊனமுற்றவர்கள், சட்டத்துக்கு அடிபணியாத தண்டனைக்குள்ளவர்கள், இப்படி எல்லோரையுமே காக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா அப்படின்னு, அரசின் கடமை அப்படின்னு சொல்லி அந்த பக்தியான நூல் சொல்றதா அந்த அம்மா சொல்லுது. இது ஒரு பக்கம் இப்படி சொன்ன போதும், இந்த ஊனம்ங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பல பதில்களை அந்த அம்மா தயார் பண்ணுது. ஒண்ணு என்ன, அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஊனத்தை பற்றி அந்த காலம் முதல், அந்த காலத்திலிருந்தே ஒரு கருத்து இருந்தது. அது என்னன்னா, சென்ற பிறவியின் பாவத்தினால் இந்த பிறவியில் வர்றதுதான் ஊனம். அதாவது சென்ற பிறவியின் பாவத்துடைய பலாபலன் தான் இது ஊனம். வேறு வகையா சொன்னா, போன பிறவியில விதைச்சத இந்த பிறவியில அறுவடை செய்யறாங்க அப்படிங்கிறதும் ஊனம். அப்ப இந்த அடிப்படையில தான் அந்த அந்த அம்மா அதை டீல் பண்ணுது. அப்ப இந்த அடிப்படையில அது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுது. அதாவது சரக சம்ஹிதான் ஒரு புத்தகம். அது இந்தியாவிலேயே மிக பழமையான மருத்துவ நூல். அந்த மருத்துவ நூலை என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் அடிப்படையில தான் ஊனம் உருவாகுது அப்படின்னு சொல்லுது. ஆக மருத்துவ நூலே இப்படிதான் சொல்லியிருக்கு இந்த காலத்துல. இப்படிதான் ஊனமுற்றவர்களை பற்றி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் ஊனமுற்றவர்களை அவங்க வீட்டில் வச்சு முதியோர்களையும் ஊனமுற்றவர்களையும் எல்லாரும் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லுது. பின்னால வந்துதான் கொஞ்சம் வித்தியாசம் வந்தது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு இடையில அந்தம்மா மனுவை பற்றி ஒரு கொஞ்சம் தகவல்களை தருது. மனு சொல்றார், அதாவது பார்வையற்றவர்கள், சண்டாளர்கள் அல்லது மற்ற ஊனமற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் இதுல சொத்துல உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றார், மனு இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறார். அதான் என்னன்னா, பார்வையற்றவர்கள், கால் பிளவுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள், அப்புறம் வயது முதிர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட பிராமணர்கள், இவங்களுக்கெல்லாம் வரி விலக்கு தரணும், அவங்ககிட்ட வரி கட்டாயம் கட்ட சொல்லி வற்புறுத்தக்கூடாது அரசன் அப்படின்னு சொல்றாரு. திருமணத்தை பற்றி கூட மனு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது திருமணம் செய்யப்பட வேண்டிய ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா, ஊனமற்றவளாக, நல்ல குடும்பத்தில் பிறந்தவளாக, ஓரளவு தலையிலும் உடலிலும் முடி இருப்பவளாக, சிறிய பற்களும் சிறிய கால்களும் உடையவளாக, அன்னம் போன்ற அல்லது யானை போன்ற நடை உடையவளாக பெண் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் நிறைய வச்சிருக்கிறார். ஆனால் அதே சமயத்துல அவர் ஒரு விஷயம் சொல்றார், தாழ்ந்த ஜாதிக்காரன் அதை பார்வையற்றவனா வேணாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. தாழ்ந்த ஜாதிக்காரனாக இருந்து அவன் உயர்ந்த ஜாதிக்காரனை அடிக்க கையை ஓங்கினாலோ அல்லது அவன் தடியை ஓங்கினாலோ அவன் கை வெட்டப்பட வேண்டும்ங்கிறார். அவன் கோபத்துல காலை தரையில உதச்சான்னா கூட அவனுடைய பாதத்தை வெட்டி விட வேண்டும்ங்கிறார். இப்படியாக மனு சொன்னதை ஒரு பெரிய அளவுல கோட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. கோட் பண்ணிட்டு அந்த அம்மா அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. அதாவது எங்கன்னா,
மூணு வகையா பிரிச்சிருக்காங்க அந்த அம்மா. ஆன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். ஹிஸ்டரியில இந்த மூணு இதுலையும் பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம், இந்த மூணு காலத்தையும் பிரித்து அந்த அம்மா எப்படி இருந்தது அப்படிங்கிற பற்றி ஒரு குறிப்பு தர்றாங்க. அதில் பௌத்தர்களும் சமணர்களும் 6ஆம் நூற்றாண்டில் சமணர்களும் வந்த பிறகு இந்த பார்வையற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து ஓரளவு இது கிடைக்குது. சந்திரகுப்த மௌரியர் வந்து பணிப்பற்றை எல்லாம் வச்சு நடத்தினாரு. அங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற விளிம்பு நிலை மாந்தர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சொல்லுது. சந்திரகுப்தருடைய காலத்துல உயர் பதவியில டுவார்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிக குள்ளமா வளர்ந்தவங்க, அவங்களெல்லாம் சுட்டி காட்டுறாரு. புராணத்துல அந்த அம்மா என்ன காட்டுதுன்னா, புராணத்துல வந்து அந்த அம்மா 3 இதில் காட்டுது. அதாவது மகாபாரதத்துல இந்த யுதிஷ்டன் சொன்னதை காட்டுறதோட, ராமாயணத்துல கூனி, கைகையுடைய தோழியான கூனி இருந்ததையும், அது கிருஷ்ணாவதாரத்துல வாமன வடிவத்துல கிருஷ்ணன் அவதாரம் எடுத்ததும் இதுக்கான ஆதாரங்களாக அந்த மாதிரி காட்டுது. இது ஒரு பக்கம் காட்டிட்டு இந்த இதுகளையும் காட்டுது, சரித்திர குறிப்புகளையும் காட்டுது. சரித்திர குறிப்புல இன்னொன்று அந்த அம்மா முக்கியமாக சொல்றது என்னன்னா, கௌடல்யர் யாராருக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு குறிப்பு தர்றாரு. அதாவது வீட்டிலிருந்து வெளியில் வராத பெண்கள், விதவைகள், வயதானவர்கள், கால் முடமானவர், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆளை வந்து மேற்பார்வையாளராக வச்சு போட்டு அவர் மூலம் அவங்களுக்கு வந்து நெசவு கற்று தரலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு கௌடல்யர் சொல்ற மாதிரி. அதே சமயத்தில் கௌடல்யர் இன்னொன்னு சொல்றாரு, கூன் விழுந்தவங்களை தவிர மற்ற மாற்றுத்திறனாளிகளை அரண்மனைக்குள்ள, இன்டர்னல் ஸ்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரண்மனைக்குள்ள ஒற்றாடலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு குறிப்பு. அப்ப இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாமா. விடிவுல வரும்போது இந்துக்கள் என்ன செய்தார்களோ அதையே வந்து முகலாயர்களும் செய்தார்கள். அவங்களும் வந்து அவங்களுக்கான இதெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணி அந்த அவங்களுக்கான உதவிகள்லாம் செஞ்சாங்க. முஸ்லிம்கள் வந்து மருத்துவமனைகளையும் மசூதிகளையும் கட்டினார்கள். அதன் மூலம் இவங்களுக்கு பார்வையற்றவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்தாங்க. அவங்களுடைய 5 கடமைகளில் ஒன்றான ஜக்காத், அந்த தர்மம் செய்ததுல அவங்க தீவிரமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு அந்த அம்மா சொல்லுது. பௌத்தர்கள் காலத்துல பாகியான் ஒருத்தர் சீனாவிலிருந்து வர்றார். அவர் எழுதுறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, நிலப்பிரபுக்கள் மருத்துவமனைகளையும் இதுகளையெல்லாம் கட்டினாங்க. அது மாதிரி மருத்துவமனைகள் நிறைய பாடலிபுத்திரத்துல இருந்தது எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே அந்த அம்மா மேற்கோள் காமிச்சிட்டு அந்த அம்மா பிரிட்டிஷ் பீரியடுக்கு வரும்போது என்ன சொல்றதுன்னா, 18ஆம் நூற்றாண்டுல இந்த இது எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில பார்வையற்றவர்களும் இதர மாற்றுத்திறனாளிகளும் அல்லது மனநலம் குன்றியவர்களும் அவங்கவுங்க வீட்லயே வச்சு அவங்கவுங்க இவங்க பாதுகாக்க வேண்டி இருந்தது
அப்படி பாதுகாத்துட்டு இருந்தவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டு தொழில் நசிவு ஏற்பட்ட உடனே அவங்க வேற வழி இல்லாம இவங்களை கைவிட வேண்டியதாச்சு. அப்போ இவங்கெல்லாம் வந்து வெளியே வர வேண்டியதா இருந்தது. அப்படி வெளியே வந்ததுனால பிச்சை எடுத்தல், ஆள் கடத்தல், மற்ற குற்றச்செயல்கள் இதுகளுக்கெல்லாம் இது வந்து வழிவகுத்தது அப்படின்னு அந்த அம்மா ஒரு குறிப்பு தருது. இது கிட்டத்தட்ட 2வது உலகப் போர் வரைக்கும் இந்த நிலை நீடிச்சது. 2வது உலகப் போருக்கு பிறகு பல போர் வீரர்கள் ஊனமுற்று பார்வையற்றவர்களாக மாறினதுனால அவங்களுக்கு உதவ வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டது. எனவே அரசு அதுக்கப்புறம் தான் ஊனமுற்றவர்களை பற்றி கவலைப்பட தொடங்கியது. எனவே அதுக்கு பிறகுதான் வந்து இந்த இவங்களுடைய நிலை கொஞ்சம் சமூகத்துக்கு தெரிய வந்து சமூகமும் இவர்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுது. இத சொல்லிட்டு அந்த அம்மா அடுத்து ஊனத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, ஊனத்தை 3 லெவல், அதாவது 3 நிலையில பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது முதல் நிலையிலேயே நம்ம என்ன சொல்றதுன்னா, நல்ல குடிநீரும் நல்ல சுகாதார வசதிகளும் போதுமான உணவு போன்றவை இருக்குமானால் இந்த ஊனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும் அப்படிங்கிறது. 2வது நிலையில அந்த அம்மா என்ன சொல்லுது, அதாவது ஊனம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதை ப்ரிவென்ட் பண்றது, தடுக்கிறது எப்படி? உதாரணமா டிபி தொடங்கிடுச்சு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு இது பண்றது எப்படி, சிகிச்சை கொடுத்து அதை தடுக்கிறது எப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும். அதன் மூலம் மருத்துவமனைகளை நிறைய இது பண்ணி அதன் மூலம் அதை சரி பண்ணணும் அப்படின்னு. 3வது நிலையில அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, 3வது நிலையில இந்த நோய்கள், அதாவது ஊனம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதோட அவர்களுடைய மறுவாழ்வை பற்றி யோசிக்கணும். அப்படி மறுவாழ்வு கொடுப்பதன் மூலம்தான் அவர்களை ஒரு மரியாதை உள்ளவர்களாக அல்லது சுயமரியாதை உள்ளவர்களாக அவர்களை வாழ வைக்க முடியும் அப்படின்னு இந்த அம்மா அந்த சாப்டர்ல அதை சொல்லுது. அடுத்தது இந்த அம்மா சொல்ற விஷயம் வந்து, முக்கியமான விஷயம் வந்து ஊனத்தை பற்றிய ஒரு அளவீடு. ஊனத்தை பற்றிய அளவீடு சொல்லும் போது அந்த அம்மா எடுத்தெடுப்படி என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிட்ட புள்ளி விவரம் இல்லாததே மிகப்பெரிய குறை அப்படிங்குது. இது எப்போ இந்த புத்தகம் வந்தது 88ல, 1988ல. அப்போ அந்த அம்மா பண்ணது 86 85ல இருந்திருக்கலாம் ஒரு வேலை, அது 86 87ல கூட இருந்திருக்கலாம். அப்பவே இந்த இதை அந்த அம்மா சொல்லுது. இப்பவும் நாம என்ன பாக்குறோம், வீரேந்திரகுமாருங்கிற சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, மாற்றுத்திறனாளிகளை பற்றி எங்ககிட்ட எந்த புள்ளி விவரமும் இல்லை அப்படின்னு ஓப்பனா பார்லிமெண்ட்ல சொன்னார். அப்போ இன்ன வரைக்கும் அதான் நிலை. அப்போ இதை சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அடுத்தது என்ன சொல்றதுன்னா, முதல்ல ஊனம்னா என்ன, அதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத பத்தி பேசுது. இந்த ஊனத்தை கணக்கிடுறது சாத்தியமா இல்லாம இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாட்டு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி ஊனம் கணக்கிடப்படுகிறது, ஒண்ணு. 2வது தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஊனம் கணக்கிடப்படுது. உதாரணமா கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு வைங்க. கலர் பிளைண்ட்னஸ் வந்து ரயில்வேல வேலை செய்யறவனுக்கும் இராணுவத்துல வேலை செய்யறவனுக்கும் அது ஊனம். ஆனா மற்றவங்களுக்கு அது ஊனம் கிடையாது. அப்ப அதை எப்படி கணக்கிடுறது? கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவன் பிளைண்டா இல்லையா, இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதே மாதிரி மற்ற பிரச்சனைகளும் இருக்கு. அப்ப இதுகளெல்லாம் வந்து அந்தந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை படிதான் அது இதாகுது.
எனவே அந்தந்த நாடு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை ஒரு அளவுகோலை வச்சுக்குது. அந்த அளவுகோலை வச்சு பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, எந்த நாடும் ஒரே மாதிரியான அளவுகோலை பின்பற்றவில்லை. அதனால இதுக்குன்னு ஒரு இதை கொண்டு வர்றதும் அவ்வளவு எளிதான காரியமா இல்லை அப்படின்னு இதை சொல்லிட்டு இருந்தாலும் என்ன யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குது. அது என்னன்னா, 1944 இந்திய அரசு ஒரு இது சொல்லுது. என்ன கணக்குன்னா, 3 கஜ தூரத்துல ஒருத்தர் நின்று அவர் தன்னுடைய விரலை காமிச்சா அதை இன்னொருத்தர் பார்த்து சொல்ல முடியலன்னா அவர் பார்வையற்றவர் அப்படின்னு. 3 கஜ தூரத்துல நின்று விரலை காமிச்சா அந்த விரலை ஒருத்தருக்கு பார்த்து சொல்ல தெரியலன்னா அவர் பார்வையற்றவர். ஆனா இந்த அளவுகோலை மற்றவங்க ஏத்துக்காத நிலையில பின்னாடி வேர்ல்டு கவுன்சில் வேற ஒரு அளவுகோல் சொல்லுது. இதுக்கிடையில இங்கிலாந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்கு. இங்கிலாந்து தன்னுடைய அளவுகோல்ல 2 வகையா பிரிச்சுக்குது. ஒன் ஃபார் அடல்ட், அனதர் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு பிரிச்சுக்குது. வயது வந்தவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி. வயது வந்தவர்களுக்கு பற்றி பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு வேலை செய்ய தன்னுடைய பணியை செய்ய முடியாத அளவுக்கு பார்வை குறைபாடு இருக்குமானா அவர் பார்வையற்றவர் அப்படின்னு. ஆனா குழந்தைகளுக்கு வரும்போது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய படிப்பை தன்னுடைய புத்தகத்தை படிக்க முடியாத அளவுக்கு படிப்பை தொடர முடியாத அளவுக்கு இருக்குமானா அந்த குழந்தை பார்வையற்ற குழந்தை அப்படின்னு சொல்லு. இதுதான் இங்கிலாந்துடைய கணக்கு. ஆனா வேர்ல்டு கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் பொருள்களை பார்க்க முடியறதுனால அவன் பார்வை உள்ளவன் ஆயிட முடியாது. பொருள்களை அவர் பார்க்க முடிந்தாலும் பணி செய்ய போவதில் அவருக்கு சிக்கல்கள் வருமானால் அவர் பார்வையற்றவர். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்னெல்லன் ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. அதாவது ஒரு அளவு இது இருக்கு. நம்ம காதுக்கு டிசிபிள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கண்ணுக்கு ஸ்னெல்லன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுபடி 3/60 அல்லது 10/200 இருந்தா அவங்க அந்த அளவுக்கு பார்வை இருந்ததுன்னா, பார்வை பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க பார்வையற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த கணக்கை 1959 பாம்பேல கூடின NAB, நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் ஒன்று இருக்கு, இப்போ இருக்கு. அவங்களுடைய மாநாட்டுல இந்த கணக்கை ஏத்துக்கிறாங்க, இந்த அளவுகோலை வச்சுக்கிறாங்க. அப்ப இன்று வரைக்கும் இதுதான் சரியான அளவுகோலாக உலகம் முழுவதும் இப்போதைக்கு பின்பற்றப்படுது. அதாவது 3/60 அல்லது 10/200 இதுதான் சரியான அளவுகோலாக கருதப்படும். இந்த அளவுகோலை வச்சுதான் இன்னைக்கு பார்வையற்றவர்களை நாம இது பண்ணி வச்சிருக்கோம். இந்த அளவுகோலை வச்சுதான் பார்வையற்றவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த அம்மா கொடுத்த இந்த விவரங்கள். அடுத்து இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, பார்வையற்றவர்களுக்கான பிரச்சனைகள், அதாவது பார்வையற்றவர்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமா மொபிலிட்டி ஒண்ணு, 2வது எம்ப்ளாய்மெண்ட். இந்த 2 தான் முக்கியமான பிரச்சனையா சொல்றாங்க. சரி, இந்த மொபிலிட்டியை பத்தி முதல்ல நான் பார்த்துருக்கோம். மொபிலிட்டியை பத்தி பேசும்போது அந்த ஹூவர் என்ன சொல்றாரு, ஆஸ்திரேலியா மாநாடுல ஹூவர் என்ன சொல்றாருன்னா, மொபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை,
அப்படின்னு ஃபாதர் கேரோல் அப்படிங்கிற ஒரு பிளைண்ட்னஸ்னு ஒரு புக்கம் எழுதியிருக்கார். அதுல பார்வையற்றவர்களுக்கான 20 பிரச்சனைகளை பற்றி பேசுறார். அதுல தலையாய பிரச்சனை மொபிலிட்டி தான். மொபிலிட்டி இருக்கிற மொபிலிட்டி பிரச்சனையினால, இயங்குதல் இன்மையினால பார்வையற்றவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மற்றவர்களோட தொடர்பு கொள்ள முடியல, அவங்க பணிக்கு போக முடியல, கல்விக்கு போக முடியல. இது எல்லாமே பிரச்சனையாகுது. இவங்களுக்கு வந்து வழிகாட்டிகள் வந்து நகர்ல மட்டுமல்ல, கிராமங்கள்லையும் கிடைக்கிறதில்ல. கிராமங்கள்ல சுத்தமாவே இந்த பிரச்சனை பெருசா இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு வழிகாட்டிகளே கிடைக்கிறது இல்லை. அதனால இது பிரச்சனையா மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு என்ன சொல்றாரு, 1950ல இந்தியாவில் 5 மில்லியன் மாற்றுத்திறனாளிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அமைச்சரா இருந்த விஜயகுமாரி கவுர் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து 5 மில்லியனாவும் இருக்கலாம், அல்லது 7 மில்லியன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 7 மில்லியன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையா அணுகுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, வேலை வாய்ப்பை இது பண்ணும்போது முதலாளிகள் வந்து 2 அம்சத்தை முதல்ல கணக்கில் எடுத்துக்கிறாங்க. முதலாவது அம்சத்துல இவங்களை வேலைக்கு வச்சோம்னா ப்ரொடக்ஷன் குறையும், உற்பத்தி குறையும் ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய பொருளாதார பொறுப்பேற்பு. இது ரெண்டும் முதலாளிகளுக்கு உகந்ததா இல்லை. அடுத்தது, முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்வையற்றவர்களை வேலைக்கு வைத்தா விபத்துக்கள் நடக்கிறது அதிகமா இருக்கும், அடிக்கடி விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல விபத்துக்கள் நடந்துன்னா அவங்களுடைய இந்த விபத்துக்கானது மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு பார்வை தெரியாம இருக்கிறதா இல்ல உடல் ஊனமுற்ற இருந்திருக்காங்கன்னா அதுக்கான பண நட்டத்தையும் முதலாளிகள் ஏற்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு வச்சுக்கிறது, குறிப்பா பார்வையற்றவர்களை வேலைக்கு வச்சுக்கிறது விரும்புறதில்லை. இது ஒரு நிலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீர்வு இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டிடங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளும் இதர பார்வையற்றவர்களும் செல்லும் அளவுக்கு வசதியாகவும், அது அவங்களுக்கு எளிதாகவும், அவங்க சென்று வர எளிதாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது, அவங்களுக்கான விடுதி வசதிகள். ஏன்னா டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அப்ப விடுதி வசதிகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் வச்சு ஒரு மாடர்னைஸ், அதாவது நவீனப்படுத்தினா இவங்களை வேலைக்கு வச்சுக்கலாம். இவங்களை வேலைக்கு வைக்கிறதன் மூலம் அரசு சுமையா வச்சிருக்காம இவங்களை ஒரு உற்பத்தி காரணியா மாத்தினா இவங்களும் பயனுள்ள குடிமக்களா வாழ முடியும் அப்படிங்கிறது அந்த அம்மா கருத்து. இது அந்த அம்மா வைக்கிற கருத்து. இப்போ இதுல பாப்புலேஷன் ஒரு முக்கியமான பிரச்சனையா பேசப்படுது. பாப்புலேஷனை பத்தி பேசும்போது 1931 ஒரு பாப்புலேஷன் எடுத்திருக்காங்க. அது வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் கவுன்சில், அதாவது சோசியல் வெல்ஃபேர் கவுன்சிலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் சேர்ந்து அமைச்ச ஒரு குழு வந்து அது சரியில்லைன்னு சொல்லி இது பண்ணிடுது. அப்ப அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது
அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அடுத்தது வந்து திருப்பி ஒரு இது நடத்துறாங்க. 59 இதுல. அந்த 59 ஆண்டுல நடத்துறதுல, அவங்க பார்வையற்றவர்கள், காது கேளாதோர், ஆ லெப்ரசி அதாவது லெப்ரசின்னா என்ன சொல்லுவோம்? தொழுநோய் உடையவர்கள். இந்த தொழுநோய் உடையவர்கள இது சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துக்கிறாங்க. ஆனா, அடுத்த 61ல நடத்துனதுல தொழுநோயாளர்களை நீக்கிடுறாங்க. மீண்டும் 72, 74ல நடத்துறாங்க. அதுல மனநலம் குன்றியவர்களை சேர்த்துக்கிறாங்க. இப்படியாக அவங்க ஒரு மாத்தி மாத்தி ஒரு கணக்கு போட்டு பார்க்குறாங்க. ஆனா 74ல அப்படி பண்ணதுல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் இருந்தது. ஆனா வயதும் பாலும் அறிவிக்கப்படவில்லை. ஆனா பொண்ணான்னு தெரியாது. அதே மாதிரி என்ன வயசுன்னு தெரியல. எனவே இதுவும் வந்து ஒத்து வராத கணக்கெடுப்பா போயிடுச்சு. இப்படியாகத்தான் அவங்க வந்து கணக்கெடுப்பு இருந்தது. இதுக்கப்புறம் 81ல நடத்தியிருக்க 2001 எல்லாம் நடத்தினாங்க. அந்த 2001ல நடத்துனதும் தேர்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவம் என்னன்னா, 2001ல நான் கல்லூரிக்கு போயிட்டேன். என் துணைவியாரும் பள்ளிக்கு போயிட்டாங்க. குழந்தைங்க 2 பேரும் வீட்டில் விளையாண்டுட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த டிவியை பார்க்குற பழக்கம் இருந்தது. அப்போ டிவியில் அடிக்கடி இந்த விளம்பரம் வந்தது. அதை பார்த்துட்டு இவங்க கணக்கெடுக்க வந்த ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் அவர்கிட்ட நாங்கள் 4 பேரும் நல்லா கணக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கேட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் போய் 3வது அந்த பக்கத்து வீட்டில் அந்த பக்கம் வீட்டில் கணக்கு எடுக்கும்போது இவங்க ஓடி போய் நீங்கள் எங்கள் அப்பாவை பற்றி கேட்கவே இல்லையே அப்படின்னு. என்னம்மா உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு. எங்கள் அப்பா பிளைண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் வந்து அதை குறிச்சிட்டு, இதை நான் எப்படி ஒரு வீட்லேயும் போய் ஊனமுற்றவங்க இருக்காங்களான்னு எப்படி நான் கேட்க முடியும் அப்படிங்கிறாரு வாத்தியார். ஆக இப்படித்தான் நம்ம கணக்கெடுப்பு மொட்டையா முடிஞ்சிருக்கு. எனவே இப்ப இந்த வாத்தியார் மாதிரி தானே எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த கணக்கெடுப்பு எப்படி ஒரு முழு விவரமா நமக்கு வந்து சேரும் இல்லையா? அதனால இன்ன வரைக்கும் அந்த கணக்கெடுப்புங்கிறது பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அது எந்த வகையில தீர்வு காணுவாங்கன்னு தெரியாது. எது எப்படி இருந்த போதும் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து முன் வச்சிருக்கு. பாப்புலேஷன்ல இந்த பிரச்சனை இருக்கு, இதை வந்து சரி பண்ணணும், சரியான தகவல்கள் சேகரிக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய இதா இருக்கு, எண்ணமா இருக்கு. இதுதான் அந்த அம்மா சொல்லியிருக்கிற விஷயங்கள். அப்புறம் இந்த அம்மா சொல்ற சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாப் ஐடென்டிஃபிகேஷன். ஜாப் ஐடென்டிஃபிகேஷன்ல அந்த காலத்துலயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏபி குரூப்ல ஏறத்தாழ 199 ஜாப் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதம மந்திரியுடைய வற்புறுத்தல்ல லேபர் டிபார்ட்மெண்ட், அதாவது லேபர் மினிஸ்ட்ரி, தொழிலாளர் அமைச்சகம் வந்து எடுத்த கணக்கெடுப்புல ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் வந்து குரூப் சி அண்ட் டிக்கு 425 வந்திருக்கு. இந்த அளவுக்கு அவங்க வந்து அப்பவே ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, 1959ல ஸ்பெஷல் இது வைக்கிறாங்க. அதாவது ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்படுத்துறாங்க. 67ல ஒரு கணக்கெடுப்பு வாங்குறாங்க. அந்த கணக்கெடுப்பு ஒரு கொஸ்டினர் கேட்டு வாங்குறாங்க. 9 பேர், 9 பார்வையற்றவர்கள் டேராடூன்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அதை பத்தி அடுத்த இதில் சொல்றேன். டேராடூன்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த நிறுவனத்துல வேலையில் இருக்காங்க. 10 ஆர்த்தோபெடிக், அதாவது கால் ஊனமுற்றவர்கள் 10 பேர் வந்து
பூனாவில் இருக்கிற ஒரு ஆய்வுக்கூடத்தில் வேலையில் இருக்காங்க. இப்படியாக ஒரு கணக்கு காட்டப்படுது. சரி, இவங்க இந்த டேராடூன் இந்த இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இவங்களுடைய பிளான், ஃபயர் பிளான் போடுறாங்க இல்லையா, இது வழியாக தான் இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடியே இவங்க எஜுகேஷன்ல ஆரம்பத்தில் இவங்க நினைச்சது வேற, ஆனா பின்னாடி இது பண்ணது வேற. பார்வையற்றவர்களுக்கான பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 32 பள்ளி தான் இருந்திருக்கு. ஆனா 1981 அது 200 பள்ளியா இருந்திருக்கு. ஆனா காது கேளாதவர்களுக்கு மிக குறைவா தான் இருந்திருக்கு. அது ஏன்னு தெரியாது. இப்படி ஒரு நிலை இருந்திருக்கு. ஆனா 1950களின் பிற்பகுதியிலேயே இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களோடு சேர்ந்து படித்து முன்னேற வேண்டும். அப்பதான் மற்றவர்களுக்கும் வந்து இவங்களுடைய பிரச்சனைகள் புரியும், இவங்களுக்கும் மற்றவங்களை புரிஞ்சுக்க முடியும், சமூகத்துல ஒரு ஒன்றிணைப்பு வரும். அப்ப அதன் வழியா தான் இது வந்து இவங்களை மெயின் ஸ்ட்ரீம்ல தேசிய நீரோட்டத்துல கலக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த ஐடியாவுக்காகத்தான் இவங்க வந்து 5 இயர் பிளான்ல இதை கொண்டு வர்றாங்க. இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஸ்கீம் முதல் 5 இயர் பிளான்ல எஜுகேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அதுக்காக இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்காக எந்த பணமும் ஒதுக்கப்படல. அப்புறம் 2வது 5 இயர் பிளான்ல தான் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து காசை செலவு பண்றாங்க. 3வது 5 இயர் பிளான் வரும்போது இந்த திட்டத்தை வந்து மிக தீவிரமா பயன்படுத்துறாங்க. அதாவது 3வது 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, இன்டகிரேட்டட் எஜுகேஷனை முதல்ல வந்து 50%, அதாவது 50% கொடுத்துட்டு இருந்தாங்க மானியம். 50% வந்து இதை நடத்துகிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு, மாநில அரசுகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 100% தர்றதாக ஒத்துக்கிட்டாங்க, 100% தர்றதாக இது பண்ணாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட போது பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களை நடத்த இது பண்ணாங்க. இவங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு எலும்பு முறிவு மருத்துவர், ஒரு காது தொண்டை மூக்கு மருத்துவர், ஒரு கண் மருத்துவர், ஒரு உளவியல் துறையை சார்ந்தவர், அத்தோட ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், அதாவது சிறப்பு கல்வி கற்றவர், இவங்க எல்லாம் இருப்பாங்க. இருந்து இந்த குழந்தைகளுக்கு பாடம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒருக்க புத்தகங்கள் அதுகள் வாங்குறதுக்கு 400 ரூபாயும், அவங்களுக்கு மாதாந்திர செலவுக்கு 50 ரூபாயும், பார்வையற்றவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வாசிப்பாளருக்கு மாதம் 50 ரூபாய் ரீடர்ஸ் அலவன்ஸும் கொடுத்தாங்க. கொடுக்கறதா ஒத்துக்கொள்ளப்பட்டு தரப்பட்டது. சிவியர் ஹேண்டிகேப்டு, அதாவது ரொம்ப முடியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 75 ரூபா கொடுத்தாங்க. இப்படியாக அந்த எஜுகேஷன் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷனுக்குள்ள வந்துடுது. இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனுக்குள்ள வந்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் இது எதுவும் சிறப்பானதாக உகந்ததாக அமையவே இல்லை. அதுதான் யதார்த்தமான விஷயம். இந்த அமைப்பு, இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏட்டில் இருந்ததே தவிர செயல்பாட்டுக்கு வரல. செயல்பாட்டுக்கு வராதனால மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு.
54 வரைக்கும் கல்வி வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி வந்து கல்வித்துறையின் கீழே தான் இருந்திருக்கு. 1954 அது சோஷியல் செக்யூரிட்டி, அப்போ அதுதான் பேர். பின்னாடி தான் அதுக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர் வந்துச்சு. அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1954 தான் கல்வி மாறுது. அப்படி கல்வி மாறினதுக்கப்புறம் கல்வி ஓரளவு இதாகுது. அங்கங்கே இது பண்ணுறாங்க. இதுக்கிடையில் மிஷினரிஸ் அவங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. 1887 அமிர்தசரஸ்லையும் 1990 பாளையங்கோட்டையில், தமிழ்நாடு பாளையங்கோட்டையிலையும் பள்ளிகள் அமைக்கப்படுது. அதை தொடர்ந்து மற்ற இடங்களெல்லாம் பள்ளிகள் உருவாகுது. அப்படி மிஷினரிஸ் வச்ச பள்ளிகள் வழியா மாற்றுத்திறனாளிகள், குறிப்பா பார்வையற்றவர்களுக்கு கல்வி மிக தீவிரமாக கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படியாகத்தான் இவங்களுக்கு கல்வி உருவாயிருக்கு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அன்னைக்கும் இன்னைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணணும்னா எல்லோரும் உட்கார்ந்து சரியா பேசணும், சரியான திட்டங்களை வகுக்கணும். அதன் மூலம்தான் சரியான கல்வியை, சரியான வேலை வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி தர முடியும். வெளிநாட்டுல எல்லாம் வேலை வாய்ப்புக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பல வகையான முயற்சி எடுத்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம இதில் வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. பார்வையற்றவன் இடத்துல வேலைக்கு சேர்த்தீங்கன்னா அவனுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அப்படி ஒன்று தரப்படுறதே இல்லை. பார்வையற்றவர்களுக்கும் தரப்படுறதில்ல, இதில் நல்லா இருக்கிறவங்களுக்கும் தரப்படுறதில்ல. ஆனால் இருசாராருக்குமே வெளிநாடுகளில் அந்த மாதிரி இன் சர்வீஸ் ட்ரைனிங் தர்றாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. எனவே அது வந்து ஒரு முக்கியமான அம்சமாக கருத்தில் கொள்ளப்படணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பையும் சரியான இதையும் தர முடியும். அவங்க அந்த அம்மா சொல்லியிருக்கிற மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் NABI உருவானது, மற்ற சங்கங்கள் உருவானது, அந்த ஸ்தாபனங்கள் உருவானது, இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் தான் இருக்கு. ஆக அந்த அம்மா கொடுத்த 9 சாப்டர்ல ஒரு 3, 4, 5, 6 சாப்டர் வரைக்கும் மிக சிறப்பான விஷயங்கள் அந்த அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு இது முழுமைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கு. அது வரைக்கும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஆனாலும் அந்த அம்மா காலத்தில் 80களில் இந்த அளவுக்கு அந்த அம்மா தயாரிச்சது அந்த அம்மா கொஞ்சம் பின்புலம் இருக்கு. ஏன்னா கணவர் ஒரு பெரிய துறையில் செக்ரட்டரியா இருக்காரு, அப்பா மத்திய அரசுல செக்ரட்டரியா இருக்காரு. அதனால இந்த அம்மாவுக்கான இது டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக டக்குன்னு கிடைக்குது. எல்லா ஆஃபீஸுக்குள்ளேயும் போய் அந்த அம்மாவால் வாங்க முடியுது. நாமெல்லாம் போய் இப்போ அப்படியெல்லாம் வாங்க முடியாது. நம்மளை இப்போ பியூனே நம்மளை வெளியே துரத்தி விட்டுருவான். அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அந்த வகையில் அந்த அம்மா கொஞ்சம் எல்லாம் திரட்டி இருக்கு. அது பாராட்டுக்குரிய அம்சம் தான். ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை அந்த அம்மா தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது இது. ஆனால் இப்போ எழுதியிருந்தீங்கன்னா அந்த அம்மா இன்னும் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அம்மா இது அப்பா போட்ட புத்தகம் 88 வெளிவந்த ஃபர்ஸ்ட் எடிஷன். அதனால அந்த அளவில் இருக்கு. இதுதான் ரமாமணியுடைய பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இன் இந்தியா பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற புக்கு பற்றிய சுருக்கமான விமர்சனம்.